வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு மருத்துவ பொருள் ஆண் பெண் இருவருடைய ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையும் சரி செய்து சீக்கிரமே கரு உண்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க இது ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்களால முழுமையாக வெளிவர முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். சரி, இப்போ இந்த பொருளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே இந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்ததுனாலேயோ என்னமோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருந்ததில்லை. அதே போல் மன அழுத்தம் அப்படிங்கிறது அந்த கால மனிதர்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் 4 வயது 5 வயது குழந்தைக்கு கூட மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை, அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கால மனிதர்கள் பயன்படுத்தின மாதிரி சில விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் அதிமதுரம். இது பேரே அதிமதுரம்னு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே மதுரமான ஒரு இனிமையான ஒரு சுவையுடைய ஒரு மருத்துவ பொருள் தான் இது. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே தாராளமாக கிடைக்கும். குச்சிகளாகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். நம்ம பவுடராகவே வாங்கிடலாம். இப்போ இது மாத்திரைகளாக கூட கிடைக்குது. நமக்கு பவுடரே போதுமானது. இது இனிப்பு சுவை நமக்கு அதிகமாக கொடுக்கும். இதில் சுக்ரோஸ் இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி சுகர் கம்ப்ளைண்ட்காக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிமதுரம் பயன்படுத்த வேண்டாம். இந்த அதிமதுரத்தில் கருமுட்டையோட வளர்ச்சியை பாதுகாப்பான முறையில் சரியான அளவில் வளர வைக்கிறதுக்கான எல்லா விதமான மூலக்கூறுகளுமே இருக்குது. அதை விட முக்கியமாக ஆண்களுடைய விந்தணுக்களின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை அளிக்கக்கூடியது. இதை குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். சில குழந்தைங்களுக்கு சதையே பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிமதுர பொடியை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது நல்லா சதை பிடிச்சி நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. இதனால் நமக்கு வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இந்த அதிமதுரம் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எதை சாப்பிட்டாலுமே நெஞ்செரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸ் பிரச்சனையோ அல்லது வீட்டு பிரச்சனையில் குழந்தை இல்லைன்றதுக்காகவோ ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹார்மோன்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு பேலன்சிங்காக இல்லாமல் ரொம்பவே அப்நார்மலாக போயிடும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸை சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால் உங்களுடைய மன அழுத்தம் படிப்படியாக கட்டுக்குள்ளே வந்துடும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இதை எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியது. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையோ அல்லது மாலையோ 2 வேளையில் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க பிடிச்சது அப்படின்னா பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இல்லை பாலில் உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இதுக்கு முன்னாடி நான் இதே போல் ஒரு பவுடர் பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க நான் 1/2 ஸ்பூன் வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் எதுக்காக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, சில சமயத்தில் இந்த பவுடர் நமக்கு இருமலை வர வச்சிரும். ஸோ இது நமக்கு மூக்கில் ஏறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது அது டைரெக்டாக நம்மளுடைய குடலில் போயிட்டு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முறையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவுடரை அப்படியே வாயில் போடும்பொழுது அது நமக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம். நல்ல தூக்கம், அதாவது சிலருக்கு தூக்கமே வராது, மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்போ கூட தூக்கம் வராது, புக்ஸ் படிப்பாங்க அப்போ கூட தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிமதுர பொடியை இரவில் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு படுக்கும் பொழுது நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அவங்களுக்கு வரும். மருந்தெல்லாம் பிடிக்காது, கசப்பு பிடிக்காது அப்படின்னக்கூடியவங்க இனிமையான இந்த மருந்து எடுத்துக்கிட்டு குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமாக பெறலாம். எவ்வளவு நாட்களுக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 48 நாட்களில் இருந்து 3 மாதங்கள் வரைக்கும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகி குழந்தை தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதற்கு கூடவே எப்போவுமே நீங்கள் எடுக்கிறது மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக எடுத்துக்கோங்க.
ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. எந்த விதமான பக்க விளைவும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.